மரியாதை வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம். மாதாவை பற்றிய அரிய செய்திகளை தினம்தோறும் மரியணை கணப்போர் சேனல் உங்களுக்கு கொடுத்துட்டு வருது. அந்த வகையில் இந்த தொடரில் இந்த 7 வீடியோக்களில் அறியப்படாத மாதாவின் திருத்தலங்களை உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் இந்த நாளில் நாம் தெரிஞ்சு கொள்ள போகிறது கிபோஹோ அப்படின்ற ஊர் ஆப்பிரிக்க கண்டத்தில் ரவாண்டா அப்படின்ற நாட்டில் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அன்பானவர்களே, தினந்தோறும் உங்களுக்கு இந்த மாதிரி மாதாவை பற்றிய செய்திகள்லாம் வாட்ஸ்அப்பில் வேணும்னா MMJ அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், அதை கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தினந்தோறும் உங்களுக்கு வருடம் முழுவதும் மாதாவை பற்றிய அரிய செய்திகள் அனுப்பப்படும். அன்பானவர்களே, இன்றைய நாளில் அறியப்படாத மாதாவின் திருத்தலங்கள் அப்படின்ற தலைப்பில் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கின்ற ருவாண்டா என்ற நாட்டில் கிபோஹோ அப்படின்ற ஒரு ஊரில் மாதா காட்சியளித்த விவரம். அது ஒரு பெரிய திருத்தலமாக அங்கே இருக்குது. இன்ஃபேக்ட் அப்ரூவல் தரப்பட்ட ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய ஒரே காட்சி இதுதான். மாதாவுடைய காட்சி நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு ஆப்பிரிக்க கண்டத்தில். அதில் திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ஒரு காட்சியை இதுதான். இந்த ருவாண்டா நாட்டில் உள்ள கிபோஹோ திருத்தலம் 29/6/2001 இதுக்கான அங்கீகாரத்தை திருச்சபை அளிச்சிருக்கு. 1981 83 வரை மாதாவுடைய காட்சிகள் அங்கே நடந்துச்சு. 3 ஆப்பிரிக்க இளம் பெண்களுக்கு மாதா காட்சி கொடுத்தாங்க. அவங்க 3 பேர் யாருன்னா, அல்ஃபோன்சைன் அப்படின்னு ஒருத்தவங்க, நத்தாலி அப்படின்றவங்க, மேரி கிளார் அப்படின்றவங்க. இவங்க 3 பேருக்கும் வயது 16, 17, 21 அந்த வயதில் தான் மாதா தன்னை வார்த்தையின் தாய், வார்த்தையானவரின் தாய், மதர் ஆஃப் வேர்டு அப்படின்ற தலைப்பில் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க அந்த 3 பேர்ட்டையும். இந்த 3 பேரும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, மாதா கருப்பாக இருந்தாங்க அப்படின்ட்டு. மாதாவோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எந்தெந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அந்தந்த நாட்டினுடைய பெண்ணாக அவங்க காட்சி கொடுப்பாங்க. அந்தந்த நாட்டினுடைய மொழியில் அவங்க பேசுவாங்க. அந்த வகையில் மாதா கருப்பு நிறமாக இருந்தாங்கன்னு இந்த 3 பேருமே ஒரே குரலில் சொன்னாங்க. பின்னால் காட்சியை பற்றி விவரிச்சப்ப அங்கே மாதா பார்த்திங்கன்னா ஜபம், தபம், மனமாற்றம், எங்கே போனாலும் இதை தான் அவங்க சொல்கிறாங்க. அதே செய்திகள் எங்கேயும் சொல்கிறாங்க. உபவாசத்தோடு, ஒரு சந்தியோடு நீங்கள் ஜபம் மாலை செய்யுங்க, ஜபம் செய்யுங்கள், மனம் மாறுங்கள் அப்படின்ட்டு அந்த நாட்டு மக்களுக்கு செய்தி கொடுத்தாங்க. மாதா காட்சியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்தாங்க. அந்த நாட்டுக்கான தீர்க்க தரிசனம் அது என்னென்னா, ஒரு பெரிய இரத்த ஆறு ஓடும், நிறைய மக்கள் கொல்லப்படுவார்கள், தெருக்கள் தோறும் வீதிகள் தோறும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லாமல் நிறைய பிணக்குவியல்கள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. மாதா எச்சரித்தாங்க. அது நடந்தது. 1994 அதே போல் அங்கே நடந்தது. ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை அங்கே நடந்துச்சு. அந்த இனப்படுகொலையில் 10 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள். எங்கே பார்த்தாலும் ரத்த ஆறாக ஒன்றுச்சு. மாதா சொன்ன மாதிரியே மாதா எச்சரித்தாங்க. எங்கே போனாலும் மாதா முன்னெச்சரிக்கையாக சொல்லிடுறாங்க, தீர்க்க தரிசனத்தில் சொல்கிறாங்க. ஆனால் உலகம்தான் அதை கேட்குறதில்ல. அப்படி ஒரு எச்சரிப்பு கொடுத்தாங்க. அதே போல் நடந்துச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க, மாதா மனம் மாறுங்க, ஜபம், தபம், இதுக்கு உள்ளே வாங்க அப்படின்ட்டுன்னு மாதா வேண்டுகோள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த கிபோஹோ திருத்தலம் பார்த்திங்கன்னா மனமாற்றத்திற்கான ஒரு இடமாக, திருத்தலமாக இருக்குது. மனமாற்றம், பச்சாதாபம், மன வருத்தம், பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி மன வருத்தத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கறது, அப்படி போன்ற விஷயங்களுக்காக இந்த காட்சி நடைபெறுது. ஆக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யுங்க, ஜபம் செய்யுங்க, தபம் செய்யுங்கன்ட்டு மாதா சொன்ன ஒரு செய்தி இங்கே ருவாண்டா நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதற்குமே இது தரப்பட்டது. மாணவர்களே, இப்படி இன்னொரு மாதாவை பற்றிய ஒரு அறியப்படாத ஒரு காட்சியை, அறியப்படாத திருத்தலத்தை பற்றி நாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவின் தூதர்களாக இருக்க உங்களை வேண்டுகின்றேன். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.